ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினும் கூட. கொஞ்சம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஹிண்ட் கொடுக்குறது மட்டும்தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ எனக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உங்களுக்கு டீட்டெயில்டு வேணும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்துங்க. இங்கே வந்து சில ஹிண்ட் மட்டும் இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறதை மட்டும் இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் தி என்தால்பி சேஞ்சஸ் ஃபார் த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் என்தால்பி வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெல்டா ஹெச் விஏபின்னு கொடுத்துருக்காங்க. விஏபின்னா வேப்பரைசேஷன். அப்போ CCl4 வந்து நமக்கு வந்து வேப்பரைசேஷன் வந்து பண்ணுறாங்க. நமக்கு எப்படி வேப்பரைசேஷன் பண்ணுவாங்க, CCl வேப்பரைசேஷனா லிக்விட்லேருந்து கேஸாக வந்து மாறுறது. அப்போ கார்பன் டெட்ராக்ளோரைடு, அப்போ CCl4 நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லிக்விட் ஸ்டேட்லேயே நமக்கு என்னதான் கன்வெர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து நமக்கு வந்து கேஸ் ஸ்டேஜ் வந்து நமக்கு மாற்றுறாங்க. ஓகேவா? இதான் நமக்கு வந்து வேப்பரைசேஷன். அப்போ வேப்பரைசேஷன்னா நம்ம இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எழுதணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா ஹெச் எஃப்னு கொடுத்துருக்காங்க. எஃப்னா நமக்கு வந்து ஃபார்மேஷன். அப்போ CCl4 வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம், கார்பன் ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணால் குளோரின் Cl2. ஏன்னா கார்பன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாலிடாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் என்ன, குளோரின் வந்து நமக்கு வந்து கேஸாக வந்து இருக்கும், Cl2 வந்து இருக்கும். அப்போ இது நமக்கு என்ன பண்ணால் CCl4 வந்து நமக்கு வந்து மாறும். CCl4 நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆட்டமைசேஷன். அப்போ டெல்டா ஹெச் கார்பன் ஆட்டமைசேஷன் அப்படின்னா கார்பன் நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்லேருந்து கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட்ல நமக்கு என்ன பண்ணுறாங்க, கார்பன் வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்ல வந்து மாற்றுறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமைசேஷன். இங்குமே ஏன்னா ஆட்டமைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க Cl2. அப்போ Cl2 வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலா வந்து இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டமா வந்து மாற்றுறாங்க. Cl2 வந்து பார்த்தீங்கன்னா 2 Cl தனி ஆட்டமா வந்து நமக்கு வந்து மாற்றுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆட்டமா மாற்றும்போது நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கும், கேசியஸ் ஃபார்ம்ல தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஈக்குவேஷனுமே பேலன்ஸ் ஆகான்னு பார்த்துங்க. இங்கே 4 குளோரின் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து நம்ம வந்து 2 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எழுதணும். அப்புறம் இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து இந்த 4 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த நமக்கு தேவையான ஈக்குவேஷனை கொண்டு வரது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கியாக வந்து இருக்கும். அதில் வந்து ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு வந்து நான் போட்டுக்கிறேன். அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சு அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிங்க. ஓகேவா? அது ஷார்ட்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து நான் 3 மினிட்ஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க.